எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள மூவி பற்றி தாங்க. இந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது. அதுவும் வந்து தமிழ் டப்பிங்கோடவே இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி காமெடி ட்ராமானே சொல்லலாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து ஃபேமிலியில் சில குழப்பங்கள்லாம் இருக்குது. யார் மீதுமே வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு எமோஷனல் கனெக்டுமே இல்லை. ஸோ அதனால் வந்து தன்னுடைய லௌகீக வாழ்க்கை, அதாவது கல்யாண வாழ்க்கையாவது நல்லா வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நிறைய பெண்களை வந்து பார்க்க போகிறாரு. ஆனால் வந்து எதுவுமே அவங்க மேரேஜ் செட் ஆக மாட்டேங்குது. அப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன்ஸ் நடக்குது. அப்போ அந்த சுச்சுவேஷன்ஸ் மூலியமாக இந்த ஹீரோ வந்து ரொம்ப மன விரக்திக்கு போகிறாரு. அந்த ஹீரோவுடைய தாத்தாவுக்கு வந்து ரொம்ப நாளாக காசிக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு காசி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த மன விரக்தியும் போக்குன மாதிரியும் பயணங்கள் போகிற மாதிரியும் வந்து இவர் முடிவு எடுப்பார். அப்போ அந்த காசிக்கு போயிட்டு வந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மைய கதை. இந்த படத்தில் வந்து இந்த ஹீரோவோட தாத்தாவுக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்கும். அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டு தாத்தாவை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும், சம்பவம் நடக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் வந்து இவங்க அந்த காசிக்கு போகிறாங்க இல்லையா, காசிக்கு இவங்க வந்து தாத்தா கூட போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃபேமிலி மொத்தமே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. அப்போ அந்த ஜேர்னி ரொம்ப வந்து அழகாகவும் காமெடியாகவும் இருந்துச்சு. அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. பொதுவாகவே நம்மளுக்கு வந்து காமெடி பண்ணுறவங்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு சிரிப்பு இருக்குமோ அதை விட ரொம்ப சீரியஸாக மனுஷங்களை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பு அதிகமாகவே வரும். அது மாதிரி ஹீரோவோட அப்பா கேட்கறதுக்கு அவரும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. படம் ஃபுல்லாக ஒரு சீரியஸாக தான் இருப்பாரு. ஆனால் நம்மளுக்கு காமெடியாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தினுடைய அந்த ஃபாண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான். ஆனால் அதை வந்து எழுதும் போது ஃபேலிமின்னு எழுதியிருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, குடும்பம்னு இருந்துச்சுன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதனால் அதை மையமாக வச்சு எடுக்கிறதுனால அந்த ஃபேலிமி அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அந்த ஃபாண்ட் ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து ஒரு வீக்கெண்டில் ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா சிரித்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தாங்க இது. இந்த படத்தில் எங்கேயுமே வந்து ஒரு வன்முறை காட்சிகளோ இல்லை வந்து ரொம்ப வக்கரமான சில விஷயங்களோ இல்லை குழந்தைகளுக்கு காமிக்கக்கூடாத சில விஷயங்களோ எங்கேயுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா தாங்க இது. இந்த படத்தினுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ஸ் அப்படியே ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கும்போது அது அப்படியே காமெடியாக கன்வெர்ட் பண்ணுறது தான். நீ எப்போல்லாம் ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கோ அப்போல்லாம் கூட ஒரு காமெடி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது ரசிக்கும்படியாகவும் இருக்குது. இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர் ஆர்க்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இந்த கேரக்டர் என்ன பர்பஸ்க்கு வருதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எந்த கேரக்டருமே நீங்க சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து போரே அடிக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ட்விஸ்ட் இருக்கும், நிறைய காமெடிகள் இருக்கும். அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் அந்த ஹீரோ வந்து பயங்கரமாக பிச்சு உதகிப்பாப்புல. இந்த படத்தில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச இந்த கேரக்டர் ஹீரோவை தாண்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோவோட தாத்தாவும் அந்த ஹீரோவோட தம்பின்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹீரோவோட தம்பி சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாப்புல, அதெல்லாம் வேற லெவல் ஃபன்னியாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் உட்காந்து ஒரு வீக்கெண்டில் நல்லா ஜாலியாக வந்து பாருங்க. அந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அமைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த படத்தில் வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.